குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் வணிக முகாமைத்துவம் தொடர்பான பாடத்தினை ஆராய உள்ளோம். இது தரம் 13 மாணவர்களுக்கு முதலாவது பாடமாக, தரம் 13 காணப்படுகின்ற மாணவர்களுக்கு முதலாவது பாடமாக இந்த முகாமைத்துவம் அமைகின்றது. இந்த முகாமைத்துவத்தில் நாங்கள் முகாமைத்துவம் என்றால் என்ன, முகாமைத்துவ தொழிற்பாடுகள் என்ன, இந்த முகாமைத்துவ தொழிற்பாடுகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம். இன்றைய முகாமைத்துவம் என்ற பாடத்தில் முதலாவதாக வரப்போகின்றது முகாமைத்துவ அறிமுகம். முகாமைத்துவம் அறிமுகம் தொடர்பாக பல்வேறு வரைவிலக்கணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்வேறு நபர்கள் அறிஞர்களாலும் பல்வேறு வரைவிலக்கணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்களிலிருந்து முகாமைத்துவத்துக்கான பொதுவான வரைவிலக்கணம் என்பது வணிகச்சூழல் அமைப்பொன்றின், வணிகங்கும் வணிகச்சூழல் அமைப்பொன்றின் இலக்குகளையும் நோக்கங்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு, இயங்கும் வணிகச்சூழல் அமைப்பொன்றில் குறித்த இலக்குகளையும் நோக்கங்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு அமைப்பில் உள்ள வளங்களை வினைத்திறனாக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பவற்றை உள்ளடக்கிய செயற்பாடே முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற வளங்களை, நிறுவனத்தை இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு, இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்காக முகாமைத்துவ தொழிற்பாடுகளான திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாடுதான் இங்கு முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்களானால் நிறுவனத்தின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு, நிறுவன வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முகாமைத்துவ கருமங்களை ஒன்றிணைக்கும் செயற்பாடு என நாங்கள் சுருக்கமாக குறிப்பிட முடியும். இங்க முகாமைத்துவ தொழிற்பாடு என்று பார்க்கிறது திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்று 4 வரப்போகின்றது. நாங்கள் முகாமைத்துவ தொழிற்பாடு என்று குறிப்பிட்டாலும் சரி, அல்லது இந்த முகாமைத்துவ தொழிற்பாடுகள் 4ஐயும் தனித்தனியாக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பதை குறிப்பிட முடியும். அப்ப நாங்கள் இதை ஒரு வரைவிலக்கணமாக உருவாக்குவோமானால், நிறுவனம் ஒன்றின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு, நிறுவன வளங்களை வினைத்திறனான முறையில் பயன்படுத்துவதற்கு முகாமைத்துவ தொழிற்பாடுகளான திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாடே முகாமைத்துவமாகும் என இங்கு வரைவிலக்கணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் முகாமைத்துவத்தை சொல்றார்கள் என்னது, மேனேஜ்மென்ட் என்று சொல்லப்படும். அதை நாங்கள் மேனேஜ்மென்ட், அதாவது முகாமை, மனிதர்கள், உபாயங்கள் என்று 3ஆக பிரித்து அந்த 3ஐயும் தொடர்புபடுத்துகின்ற வரைவிலக்கணமாகத்தான் இந்த முகாமைத்துவத்துக்கான வரைவிலக்கணம் காணப்பட போகின்றது. இந்த முகாமைத்துவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சில வரைவிலக்கணங்களை நாங்கள் பார்க்க உள்ளோம். முகாமைத்துவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட சில வரைவிலக்கணங்களை கேட்கிறார்கள். முகாமைத்துவத்துக்கு குறித்த நபரால் முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணம் யாது என்று கேட்பார்கள். அதற்கு நாங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால இந்த முகாமைத்துவத்துக்கு முன்வைக்கப்பட்ட ஓரிரு வரைவிலக்கணங்களை நாங்கள் இங்கு பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முகாமைத்துவம் தொடர்பில் மேரி பார்க்கர் பொலட் என்பவரால் முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணத்தில் காட்டப்பட்ட விடயங்களை பார்த்தீர்களானால், ஏனையவர்களுடன் இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டு வேலையை செய்விக்கக்கூடிய கலையே முகாமைத்துவம். சொல்றேன்டா, ஏனையவர்களுடன் இணைந்து மற்றும் மற்றவர்களை கொண்டு வேலையை செவிக்கக்கூடிய ஒரு கலைதான் முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகிறது. முகாமைத்துவத்துக்கு மேரி பார்க்கர் பொலட் குறிப்பிட்ட வரைவிலக்கணம் ஏனையவர்களுடன் இணைந்து மற்றும் ஏனையவர்களை கொண்டு வேலையை செய்விக்கும் ஒரு கலையே முகாமைத்துவம் என அழைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீர்களானால் ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் என்பவரது விளக்கணம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு பார்த்தீர்களானால் நிறுவனம் ஒன்று குறித்த இலக்கினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்நிறுவனத்தில் உள்ள மனித மற்றும் பௌதீக வளங்கள் சொல்வது மனித மற்றும் பௌதீக வளங்களை, மனித வளத்தை நாங்கள் மனித வள முகாமைத்துவம் தனியாக படிக்க போறோம். ஏனென்றால் மனித வள முகாமைத்துவத்தை பயன்படுத்தித்தான், மனித வளங்களை பயன்படுத்தித்தான் ஏனைய பௌதீக வளங்களை நாங்கள் செயற்படுத்த போறோம். அதனால இந்த மனித பௌதீக வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்களை உள்ளடக்கிய செயற்பாடே முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகிறது. இங்கே பார்த்தீர்களானால் சொல்கிறார்கள், நிறுவனத்தின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அடைந்து கொள்வதற்கு அந்த நிறுவனத்தின் மனித பௌதீக வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்களை உள்ளடக்கிய செயற்பாடுதான் முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகிறது. பார்த்தீர்களா, திரும்பவும் நிறுவனம் ஒன்று குறித்த இலக்கினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்நிறுவனத்தில் உள்ள மனித மற்றும் பௌதீக வளங்களை திட்டமிட வேண்டும்,
ஒழுங்கமைக்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்துகின்ற போன்ற கருவங்களை உள்ளடக்கிய செயற்பாடுதான் நாம் முகாமைத்துவம் என குறிப்பிடப்படுகின்றது. இது முகாமைத்துவத்துக்கு ஜேம்ஸ் ஏஎஃப் ஸ்டோனர் என்பவரால் முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணமாக காணப்பட போன்றது. அடுத்து பார்த்தீர்களானால் ராபர்ட் கிரீட்னர் என்பவரது வரைவிலக்கணத்தை பார்த்தீர்களானால் மாற்றமடைந்து வருகின்ற வணிகச் சூழலில் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி நிறுவனம் ஒன்றின் குறிக்கோள்களை அடைந்து கொள்வதற்கு ஏனையவர்களைக் கொண்டு கருமங்களை மேற்கொள்ளச் செய்வதும் ஏனையவர்களுடன் இணைந்து கருமங்களை மேற்கொள்வதும் முகாமைத்துவம் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கே பார்த்தீர்களானால் நிறுவனத்தின் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக நிறுவனத்தில் இருக்கிற வளங்களை நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்துவதற்காக ஏனையவர்களுக்கு கொண்டு வேலை செய்விக்கிறதும் ஏனையவரோடு நாம் இணைந்து வேலை செய்வதும் தான் முகாமைத்துவம் என ராபர்ட் கிரீட்னர் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் பார்த்தீர்களானால் முன்னே 2 வரைவிலக்கணத்தையும் தொகுத்து வரைவிலக்கணமாக காணப்படுகிறது. முன்னர் நாங்கள் பார்த்த 2 வரைவிலக்கணங்களின் தொகுப்பாகத்தான் இது காணப்படுகிறது. இதை பொதுவாக வைத்துக் கொண்டுதான் முகாமைத்துவத்துக்கான வரைவிலக்கணம் நாங்கள் முன்னுக்கு பார்த்துள்ளோம். நிறுவனத்தின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகள் என்று சொல்லி பார்த்தாங்க. அந்த வரைவிலக்கணம் இதிலிருந்து தான் உருவாக்கப்பட்ட ஒரு பொதுவான வரைவிலக்கணமாக நாங்கள் பார்க்க முடியும். இது நாங்கள் பார்த்தது முகாமைத்துவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள். முகாமைத்துவ அறிமுகம் என்றால் என்னென்று பார்த்து நாங்கள் அடுத்த முகாமைத்துவத்துக்கு முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணங்களும் நாங்கள் இங்கு பார்த்துள்ளோம். அடுத்து பார்ப்போமானால் இந்த முகாமைத்துவம் என்ற வரைவிலக்கணத்தில் காணப்படுற விடயங்கள், இந்த முகாமைத்துவ வரைவிலக்கணம் என்னென்னவற்றை எடுத்து கூறுகின்றது என்றுதான் நாங்கள் பார்க்க போகிறது. முதலாவது இயங்கும் வணிகச் சூழல். இயங்கும் வணிகச் சூழல் காணப்பட வேண்டுமாம். இரண்டாவது நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு, ஏதாவது ஒரு அமைப்பு நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு காணப்பட வேண்டுமாம். மூன்றாவது இலக்குகளும் நோக்கங்களும் காணப்பட வேண்டும். ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் ஒன்று காணப்படும். அதுபோல வளங்கள், நிறுவனத்தில் காணப்படுகின்ற வளங்களை பற்றி பார்க்க வேண்டும். அடுத்து பயனுறுதி அல்லது விளைதிறன், பயனுறுதி அல்லது விளைதிறன் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து வினைத்திறன், அடுத்து உற்பத்தி திறன், அடுத்து முகாமைத்துவ தொழிற்பாடுகள் அல்லது கருமங்கள் அல்லது செய்முறைகள், முகாமைத்துவ கருமங்கள் என்று சொல்லலாம், அல்லது முகாமைத்துவ செயற்பாடுகள் குறிப்பிடப்படும். இவை ஒவ்வொன்றும் முகாமைத்துவம் என்ற வரைவிலக்கணத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட முக்கிய பதங்களாக காணப்பட போகின்றன. முகாமைத்துவ வரைவிலக்கணத்தில் காணப்பட்ட விடயங்கள் நான் பார்த்திருக்கிறோம். இயங்கு வணிகச் சூழல், வணிகச் சூழல் என்பது தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வணிகச் சூழலை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். தொழிற்பட்டு, அதாவது வணிகச் சூழல் என்பது தற்போதைய நிலை, வணிகச் சூழல் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வணிகச் சூழ்நிலையாக காணப்பட வேண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது பார்த்தீர்களானால் நிறுவனம் அல்லது ஒழுங்கமைப்பு அல்லது கட்டமைப்பு என்று சொல்வோம். அதாவது ஏதாவது ஒரு நிறுவனம் ஒன்று இருக்க வேண்டும், இது அமைப்பு ஒன்று இருக்க வேண்டும். எங்கள்கிட்ட ஒரு நிறுவன அமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும். அதாவது பொதுவான நோக்கம் அல்லது இலக்கொன்றை அடைந்து கொள்வதற்காக தனிநபர்கள் அல்லது குழுவாக தன்னிச்சையாக சேர்ந்து உருவாக்கிக் கொள்கின்ற ஒரு தொழிற்பாடு தான் அமைப்பு என்று நாங்கள் சொல்றோம். வணிக அமைப்புகளை சொல்றோம். இதை நாங்கள் சுருக்கமாக விளக்குவதானால் நிறுவன நோக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நிறுவனமானது ஒழுங்கமைப்பு கருமங்களை மேற்கொள்கின்றது. நிறுவனத்தின் ஒரு நிறுவனம் சொல்லுங்கள் தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பொதுவான நோக்கம் என்ற அடிப்படையில் இலக்கொன்றை அடைந்து கொள்வதற்காக தனிநபர்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து உருவாக்கிக் கொள்கின்ற ஒரு செயற்பாடு அல்லது ஒரு தொழிற்பாடு எல்லாமே வணிக அமைப்புகள் என்று சொல்லப்படும் நிறுவனம் என அழைக்கப்படும். இந்த நிறுவனம் ஒன்றில் காணப்படுகின்ற அடிப்படை அம்சங்கள் பார்த்தீர்களானால், நிறுவனம் ஒன்றுக்கு காணப்படுகின்ற அடிப்படை அம்சங்களை பார்த்தோமானால் நிறுவனங்களுக்கு பெயர் ஒன்று காணப்படும், முகவரி காணப்படும், ஏதாவது ஒரு முகவரி ஒன்று இருக்கும், நோக்கம் அல்லது குறிக்கோள்கள் காணப்படுது. நான் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். நோக்கங்களும் குறிக்கோளையும் விரிவாக பார்க்க போகிறோம். அந்த நிறுவனத்துக்கு வளங்கள் இருக்கும். அந்த தொழிற்பாட்டை செய்கிறதுக்கு நிறுவனத்தில் நாங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களையும் வளங்கள் இருக்கிறது. மனித வளங்களாக இருக்கலாம் அல்லது பௌதிக வளங்களாக இருக்கலாம். பௌதிக வளங்களாக ஒவ்வொரு தேவைக்கேற்ப பல்வேறாக பிரித்து பார்க்க முடியும். நிறுவன கட்டமைப்பு ஒன்று காணப்படும். நிறுவனத்தில் ஒரு கட்டமைப்பு முறை, நிர்வாக கட்டமைப்பு என்று சொல்வோம் நாங்கள். தலைவர், செயலாளர், அதுக்கு உள்ள முகாமையாளர்களோ அல்லது ஊழியர்களோ எந்த அடிப்படையில் நிறுவனத்தின் தன்மைக்கேற்ப இந்த அமைப்பு வரைபடமானது வேறுபட்டு காணப்பட போது அமைப்பில் சிலத்த உரிமையாளர் ஊழியர்கள் இருப்பார்கள், சிலத்த உரிமையாளர் முகாமையாளர் ஊழியர்கள் இருப்பார்கள், அல்லது வேறு முகாமை மட்டங்கள் காணப்படும். நிறுவனத்தின் தன்மைக்கேற்ப இது மாறுபட்டு காணப்படும் நிறுவன கட்டமைப்பு. தொடர்பாடல் முறை, இங்க தகவல் பரிமாற்றப்படுறதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று காணப்படும். தொடர்பாடல் எப்படி இடம்பெறப் போன்று காட்டுகின்ற வழிமுறை ஒன்று காணப்பட வேண்டும். அடுத்த கட்டுப்பாட்டு முறைகள், அந்த நிறுவனத்தில் எங்கள் இலக்கை அடைகிறதுக்காக நாங்கள் என்னென்ன முறைகளை பின்பற்ற போறோம் என்று சொல்லி பார்க்கிறது கட்டுப்பாட்டு முறைகளாக காணப்பட போன்றது. கட்டுப்பாட்டு முறைகளாக காணப்படும். இது நிறுவன ஒன்றில் அல்லது நிறுவன அமைப்பு ஒன்றில் காணப்படுகின்ற குணாம்சங்கள் நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து பார்த்தோமானால்
முகாமைத்துவ இலக்குகள். எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அதே போல் நிறுவனங்களுக்கு இலக்கு இருக்குது, தனிநபருக்கு இலக்கு இருக்குது. நிறுவனங்களுக்குள்ள இலக்குகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலேயும் முகாமைத்துவத்தில் காணப்படுற இலக்குகளை நாங்கள் 4 வகைகளை விரித்து பார்க்க போகிறோம். எங்களுடைய தூரநோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் அடிப்படையில் பார்ப்பதற்கான ஒரு அடைவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முகாமைத்துவ இலக்குகளில் நாங்கள் 4 வகைகளை பார்க்க போகிறோம். ஒன்று தூரநோக்கு, 2வது இலட்சிய நோக்கு, 3வது இலக்கு, 4வது குறிக்கோள். தூரநோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் என்று 4 வகைகள் இதை பிரித்து பார்க்கலாம். இதுக்குள்ள கொள்கை ஒன்று முன்னர் காணப்பட்டது. தூரநோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள். அடுத்து கொள்கைகளை நான் பின்னுங்க பார்ப்போம். இப்போ உள்ள இந்த 4 விடயங்களையும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தூரநோக்கு என்றால் என்ன, இலட்சிய நோக்கு என்றால் என்ன, இலக்கு என்றால் என்ன, குறிக்கோள் என்றால் என்ன, இந்த 4க்கும் இடையில எந்த வகையான தொடர்பு காணப்பட போன்றது, இந்த 4 இலக்குகளுக்கும் இடையில இந்த வகையான தொடர்புகள் காணப்பட போகுது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது பார்த்தீங்கன்னா தூரநோக்கு. தூரநோக்கு என்று சொன்னால் என்ன என்று பார்த்தோம்னா, நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்ற நிலையைத்தான் தூரநோக்குன்னு சொல்வார்கள். நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்ற நிலை, இது நிறுவனத்தின் வணிக கனவு என்று சொல்வார்கள். வணிகத்தினுடைய கனவாக காணப்பட போகுது தூரநோக்கு. ஏனெனில் இது அடையலாம் அல்லது அடையப்படாது போகலாம், அடையலாம் அல்லது அடையப்படாது போகலாம். அதனால தான் சொல்வார்கள் தூரநோக்கு என்பது வணிக கனவு என அழைக்கப்படும். நாங்கள் பார்த்தோமானால் நிறுவனம் ஒன்றின் நீண்ட கால எதிர்பார்ப்பே தூரநோக்காகும். அதாவது நிறுவனம் நீண்ட காலத்தில் அடைவதற்கு எத்தனிக்கும் நிலைமைகளை எடுத்து காட்டுவதே தூரநோக்கு என அழைக்கப்படும். நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் தான் எந்த இலக்கை அடைய எதிர்பார்க்கின்றது என்பதை எடுத்து காட்டுவதான விளையல் தூரநோக்காக காணப்படும். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் தூரநோக்குகள் காணப்படும். இந்த தூரநோக்குகள் அடையலாம், அடையப்படாது போகலாம். அடுத்து பாருங்க, அதாவது நிறுவனத்தின் நீண்டகால வரையறையற்ற விரிவான பெறுபேறு தூரநோக்காகும். இது ஒரு நிறுவனத்தின் வணிக கனவு என அழைக்கப்படும். வணிக கனவு என அழைக்கப்படும். இது அடையப்படலாம் அல்லது அடையப்படாது போகலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வணிக கனவுகள் இருக்கும். ஒவ்வொரு நிறுவனங்களும் ஏதோ ஒன்று அடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் சில வழியில் அடையப்படக்கூடியும் அடையப்பட முடியாது. இதற்கு பல உதாரணங்களை பார்க்கலாம். நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால், எம்எம் நிறுவனம் ஒரு மனிதன் காலையில் நித்திரையிலிருந்து எழுதுவது முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரை பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நிறுவனம் காலமையில் மனித நித்திரையால் எழும்பினா பயன்படுத்துகின்ற பொருளில் இருந்து அவர் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் பயன்படுத்த பொருட்கள் எல்லா வகையான பொருட்களையும், அது எங்களுடைய அடிப்படைத்த காலமை நாங்கள் பயன்படுத்துகின்ற பல்துலக்குவதற்கான பசையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பயன்படுத்துகின்ற கட்டுரிகைகளாக இருக்கலாம், அல்லது ஆடைகளாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கலாம், எல்லாம் தன்னுடையதாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இது சில வழிகள் அடைய முடியும், சில வழி அடைய முடியாது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்கேற்ப இது வேறுபட்டு காணப்படலாம். ஆனால் அதே போல ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கின்றது எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சாதனத்தினூடாகவும் மனிதனை சக்தியுடனாக மாற்ற வேண்டும். அதாவது எங்களுடைய மென்பொருட்களை நாங்கள் இந்த இடத்திலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அது முன்னேற்றம் வருகின்றது. நாங்கள் ஒரு வகுப்பறையிலிருந்து பயன்படுத்தலாம், அல்லது ஒரு தொலைபேசியில் பயன்படுத்தலாம், அல்லது வீட்டில் உள்ள மின் விசிறியில் பயன்படுத்துகின்றோம், வானொலியில் பயன்படுத்த, இப்படி பல்வேறு, அது சொல்வார்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சாதனத்தினூடாகவும் மனிதனை சக்தியுடனாக மாற்றுவதுதான் அவருடைய தூரநோக்குன்னு சொல்லி மென்பொருள் நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. என்னுடைய மென்பொருளை எந்த இடத்திலையும் பயன்படுத்தக்கூடியதாக கொண்டு வர வேண்டும். அது அடையப்படலாம் அல்லது அடையப்படாது போகலாம். அதான் வணிக கனவு சொல்வார்கள் தூரநோக்கு. இப்போ அந்த தூரநோக்கி அடைவதற்கு இது எங்களுக்கு தேவை வேண்டாம், அடுத்த இலட்சிய நோக்கு தேவை. தூரநோக்கு அடைவதற்கு எங்களுக்கு இலட்சிய நோக்கு தேவை. நான் இலட்சிய நோக்கு என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். இப்போ இலட்சிய நோக்கு என்பது தூரநோக்கத்தை அடைவதற்கான இலகுவான வழிமுறைகளை இலட்சிய நோக்காகும். தூரநோக்கத்தை அடைவதற்கான பாதை, தூரநோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை எடுத்து காட்டுவதுதான் இந்த இலட்சிய நோக்காக காணப்படும். இது தூரநோக்கத்தை அடைவதற்கான காலத்தை விட இலட்சிய நோக்கத்தை அடைவதற்கான காலம் குறைவானதாக காணப்படும். தூரநோக்கம் நீண்ட காலத்தில் அடையப்படுகின்றால் இலட்சிய நோக்கம் அதுக்கு உட்பட்ட ஒரு காலத்தில் அடைந்து கொள்ள முடியும். குறுங்காலம் சொல்ல முடியாது, குறுகிய, அதாவது தூரநோக்கத்தை அடைவதற்கான காலத்தை விட இலட்சிய நோக்கத்தை அடைவதற்கான காலம் குறைவானதாக காணப்பட போனது. இந்த இலட்சிய நோக்கின்ற விடயங்களை ஒரு அட்டவணையில் தயாரிப்பானால் இலட்சிய நோக்க கூற்று என்று சொல்வோம். இலட்சிய நோக்க நாங்கள் ஒரு விவரமாக சொல்ல வேண்டும், மற்றவர்கள் எடுத்துக்காட்டுறதுக்கு ஈட்ட வகையில் தயாரித்து வைக்கிற தஞ்சுவர்கள் இலட்சிய நோக்க கூற்று. பார்த்தோம்னா இலட்சிய நோக்க கூற்று நிறுவனத்தின் நீண்ட காலத்தில் அடைய வேண்டிய நோக்கத்தை அடைவதற்கான செயற்பாடுகள் எவை என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு அறிக்கையை, எழுத்து மூலமான ஒரு அறிக்கையே இலட்சிய நோக்க கூற்று என அழைக்கப்படும். நிறுவனம் ஒன்று தான்
நீண்ட காலத்தில் அடையறத்துக்கு எதிர்பார்க்கின்ற இலக்குகளை எடுத்து கூறுகின்ற ஒரு அறிக்கை தானா இந்த இலட்சிய நோக்க கூற்றாக காணப்படும். இந்த இலட்சிய நோக்க கூற்றில் பின்வரும் விடயங்கள் நாங்கள் பல விடயங்கள் காணப்படும். நிறுவனத்தின் நோக்கம் இருக்கும், நிறுவனத்தின் பெயர் இருக்கும், அங்கே நிர்வாகம் இருக்கும், கட்டமைப்பு இருக்கும், வாடிக்கையாளர் யாரன் இருக்கும், எப்படி நாங்கள் வேலையை செய்ய போகிற விவரங்கள் எல்லாத்தையும் இலட்சிய நோக்க கூற்றினூடாக வெளிப்படுத்த முடியும். இதை பார்த்தீங்களானால் வணிகத்தின் தொழிற்பாடு என்ன, தன்மை என்ன, அது தொழிற்பாட்டுக்கான காரணம் யாது, வணிகத்தின் வாடிக்கையாளர் யார், முகாமைத்துவ தொழிற்பாடுகள் மற்றும் வெளிப்படுத்தும் முறை என்பன இங்கு காட்டப்பட்டிருக்கும். இலட்சிய நோக்க கூட்டில் வணிகத்தின தொழிற்பாடு இருக்கும், வணிகத்தின தன்மை இருக்கும், அந்த தொழிற்பாடு நின்றிருக்கும், அந்த நிறுவனத்தின் இலக்கு வாடிக்கையாளர் யார் என்றிருக்கும், இந்த முகத்து தொழிற்பாடுகள் எப்படி செய்ய போகிறோம் என்ற விவரங்கள் எல்லாத்தையும் இந்த இலட்சிய நோக்க கூற்று என்ற அட்டவணையினூடாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும். இலட்சிய நோக்க கூற்று என்ற அட்டவணையிலிருந்து நாங்கள் இவற்றை வெளிக்காட்டிக் கொள்ள முடியும். அப்போ பார்த்தோம்னா இலட்சிய நோக்க கூற்று என்பது வணிகத்தின் நீண்ட காலத்தில் அடைய வேண்டிய நோக்கத்தை அடைவதற்கான செயற்பாடுகள் எவை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கையே இலட்சிய நோக்க கூற்றாகும். எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பொதுவான ஒரு அம்சமே இலக்காகும். இது நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்ற விடயங்களை விரிவாகவும் குறிப்பாகவும் பிரதிபலிக்கும் விடயம் எனப்படும். ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பொதுவான அம்சம், பொதுவாக அடைய எதிர்பார்க்கின்றது தான் இலக்காக காணப்படும். ஒரு நிறுவனம் லாபம் உழைப்பது, ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை அடைவது, அடைந்து கொள்வது, ஒரு சமூகம் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது, ஒரு அரசாங்கம் தன்னுடைய இலக்கை அடைந்து, ஒவ்வொருவருக்கும் பொதுவாக காணப்படுற அம்சங்கள் இலக்கென அழைக்கப்படும். நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்ற விடயங்களை விரிவாகவும் குறிப்பாகவும் பிரதிபலிக்கின்ற ஒரு விடயம்தான் இலக்காக காணப்படும். நிறுவனம் ஒன்றுக்கும் எல்லாருக்குமே இலக்கு, வணிகத்தின் இலக்கை பார்க்கலாம். லாபம் உழைப்பது, சந்தை நிலைத்திருப்பது, வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது, பங்குச்சந்தை பெருமானத்தை, இப்படி பல இலக்குகள் காணப்படும். அதே போல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சமூகத்திற்கு சமூக சேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது, இப்படி நோக்கங்கள் இருக்கும். அரசாங்கத்துக்கு வரி வருமானத்தை பெற்றுக்கொள்வது, வணிக முயற்சிகளை ஊக்கப்படுத்துவது, சலுகைகளை வழங்குவது, இப்படி பல்வேறு இலக்குகள் காணப்படும். இதை நான் பிரித்து பார்க்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் பொதுவாக இலக்குன்னு சொல்றது ஒரு நிறுவனங்கள் பொதுவான அம்சம். இந்த நிறுவனத்துக்கும் பொதுவாக காணப்படும். எல்லா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் எல்லா நிறுவனத்துக்கும் லாபம் உழைக்கின்றது ஒரு பொதுவான அம்சமாக காணப்படும். சந்தை நிலைத்திருப்பது பொதுவான அம்சமாக காணப்படும். இது நாங்கள் இலக்குன்னு சொல்லலாம். தூரநோக்க சொல்லலாம். ஒரு நிறுவனம் சந்தையில் தான் நம்பவன் முதலாவது நிறுவனமாக வர வேணும் என்று சொல்றது அது தூரநோக்கு. லாபம் உழைக்கிறது இலக்கு பொதுவான ஒரு விஷயமாக காணப்படும். இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது இலக்காக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் ஒன்று பொதுவான இலக்கு சொல்லப்பட்டிருக்குது. விற்பனை அதிகரித்துக் கொள்வது, சந்தையை விரிவுபடுத்திக் கொள்வது, பங்கு விலையை அதிகரித்துக் கொள்வது, பங்குன்ற பெருமானத்தை கூட்டிக் கொள்வது, சமூக நலன்களை பேணுவது, சந்தையில் தான் நிலைத்திருக்கிறது, ஊழியர்கள் நலன்களை அதிகரித்துக் கொள்வது, தன்னுடைய தனிப்பட்ட திருப்தி அடைந்து கொள்வது, நன்மதிப்பை கூட்டிக் கொள்வது, இப்படி பல்வேறு நோக்கங்கள் நிறுவனங்களில் காணப்படும். இது பொதுவாக குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கான இலக்குகளாக காணப்படும். இது நாங்கள் பொதுவாக எல்லாருக்குமே உள்ள இலக்குகள் தான். எந்த ஒரு நிறுவனத்துக்கும் லாபம், எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நிலைத்திருப்பு, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் பங்கு பெறுவது அதிகரிக்கிறது, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு கௌரவத்தை பாதுகாக்கிறது, நன்மதிப்பை பெற்றுக்கொள்வது என்று இப்படி பொதுவான இலக்குகள் காணப்படும். ஆனால் அடுத்து நான் பார்ப்போமானால் குறிக்கோள் என்பது நிறுவனம் ஒன்று குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அடைய வேண்டிய பெறுபேறுகள் என்ன என்பதை வெளிப்படுத்துவதே குறிக்கோளாகும். இது குறுகியதும் பெயர்க்கப்பட்டதுமான பெறுபேறாக காணப்படும். இது நிறுவனம் அடையக்கூடிய எதிர்பார்த்த விளைவாக காணப்படும். நிறுவனம் ஒன்று குறுங்காலத்தில் தான் என்னத்தை அடைய எதிர்பார்க்கின்றாரோ அதனுடைய குறிக்கோளாக காணப்படும். நாங்கள் பார்த்தது தூரநோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள். இந்த குறிக்கோள் என்பது மிகச் சிறியது. தூரநோக்குன்றது நீண்ட காலத்தில் அடையப்படுவது. குறிக்கோள் குறுங்காலத்துக்குரியது, தூரநோக்கு நீண்ட காலத்துக்குரிய. ரெண்டுக்கும் இடையில தான் இந்த இலட்சிய நோக்கும் இலக்கும் அமைய போன்றது. இது நாங்கள் இங்கே செயற்படுத்தும் போதும் உருவாக்கும் போதும் ரெண்டும் வெவ்வேறுபட்ட கோணங்களில் அமைய போகின்றார்கள். ரெண்டும் வெவ்வேறுபட்ட கோணங்கள் இது நடைபெற போகிறோம். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க உள்ளோம். இந்த குறிக்கோளை நாங்கள் SMART என்ற எழுத்தினால பெயர்க்க முடியும். ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்ட போதும். குறிக்கோள் என்று எப்படி இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பானதாக இருக்க வேண்டும். குறிப்பானது திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அதாவது சொல்ற விஷயம் உறுதியாக இதங்கிற நிலை என்பதை எடுத்து கூறதா இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முதலாவது குறிப்பானதாக காணப்படும். ரெண்டாவது பார்த்தீர்களானால் அளவிடக்கூடியது. எங்களுடைய இந்த குறிக்கோளை நாங்கள் எண்கணித ரீதியாக அல்லது இது ஒரு அளவீட்டு அடிப்படையில் அளவிட்டு கூறக்கூடியது. எங்களுடைய லாபம், இந்த மாத லாபம் 5 லட்சம் ரூபாய், இந்த மாத லாபம் 5 லட்சம் ரூபாய் அல்லது 500
500,000 500,000 லாபம் உழைக்க வேண்டுமா இருந்தால் அங்கே அளவிடக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் அதிகரித்துக் கொள்வது. எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு 10,000 இயந்திர வாடிக்கையாளர் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னளவாக எதிர்பார்க்கிறது. இது அளவிடக்கூடியதாக காணப்பட போன்றது. மூன்றாவது பார்த்தீர்களானால் அடையக்கூடியது. எங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும். குறிக்கோள்களால் இலகுவாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திலேயோ அடைந்து கொள்ள முடியும், புதிய வகையில் அடைய முடியும் என்பதை காட்ட வேண்டும். அடுத்து பார்த்தீர்களானால் உண்மையானதாக இருக்க வேண்டும். குறிக்கோள் கொடுக்கப்பட்ட விடயங்கள் உண்மையானதாக கொண்டதாக இருத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தீர்களானால் கால வரையறை. இந்த குறிக்கோள் அடைவதற்கு காலத்து நீண்ட காலம் போகிறாது. நாங்கள் சொல்ல வேண்டும் ஒரு மாதம் சொன்னோம்னா அது அங்கே கால வரையறையாக காணப்படும். ஆனால் முழு 500,000 லாபத்தை ஒரு மாதத்துக்கு அடைய வேண்டும். அவங்க அளவிடக்கூடியதாகவும் இருக்குது, கால வரையறை கொண்டதாகவும் காணப்பட போன்றது. இது நாங்கள் குறிக்கோள் என்ற விஷயங்களை SMART என்ற எழுத்தின் மூலம் விரிவுபடுத்த முடியும் என்றது. அந்த 3 விடயங்களை பார்த்தீர்களானால் இது அளவிடக்கூடியது, உண்மையானது, கால வரையறைக்கு உட்பட்ட போன்ற விடயங்களை கொண்டதாக காணப்படும் இந்த 5 விடயங்களும். அடுத்து பார்த்தீர்களானால் இலக்குகள், குறிக்கோள்கள், இலட்சிய நோக்கு, இலக்கு என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது இந்த வணிகத்தினால தூர நோக்கத்தில் இருந்துதான் எங்களுடைய குறிக்கோள்கள் வரப்புறம், குறிக்கோள் இருந்தான் தூர நோக்கத்தை அடையப்புறம். இது எடுத்துக்காட்டு ஒரு அட்டவணையைத்தான் நாங்கள் இப்பொழுது பாருங்கள். வணிகம் ஒன்று உருவாக்கப்படும் போது தூர நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் நிர்ணயிக்கப்படுகின்றன. வணிகம் செயற்படும் போது குறிக்கோள், இலக்கு, இலட்சிய நோக்கு, தூர நோக்கு அடிப்படையில் உருவாக்கப்படுவதைத்தான் நான் படத்தில் பார்க்கவிருக்கிறோம். இந்த படத்தில் பார்க்கும்போது பாருங்கோ பிள்ளைகளே, தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள். தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் 4 விடயங்கள் வரப்போன்றது. தூர நோக்கு என்பது படித்த நாங்கள் நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற நிலை தூர நோக்கு என்று பார்த்து நாங்கள். நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் தான் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற நிலை தூர நோக்கு. இது வணிக கனவு. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒருவர் எதிர்பார்க்கின்றார் தான் ஒரு இலங்கையில் முன்னணி கணக்காய்வாளராக பிரபலம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். முன்னணியான பிரபலம் பெற்ற ஒரு கணக்காய்வாளராக தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவருடைய தூர நோக்கு. அடையலாம், அடையப்படாது போகலாம். இதே அடையத்துக்கு அவருக்கு இலட்சிய நோக்கு அவசியமானதாக காணப்படும். இலட்சிய நோக்குன்றது அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறது, அவர் சிறந்த கணக்காளராக வர வேண்டும். அதுக்கு இலட்சிய நோக்கு, கணக்காளர் ஆகுவது இலட்சிய நோக்கு, அது அடையக்கூடியது. ஆனால் இலங்கையில் தான் முன்னணியான ஆளாக வரணும் என்று எதிர்பார்க்கிறது. அடையலாம், அடையப்படாத வேறு ஆட்கள் இருக்கலாம். இவர் அந்த காலத்துக்குள்ள இவருடைய காலையிலே முடிந்து போகலாம். இது ஒரு பிரச்சனை ஏற்படாது. இலட்சிய நோக்கு, தூர நோக்கு என்பது அடையலாம், அடையப்படாத போகலாம். இலட்சிய நோக்கு அடையப்படக்கூடியது. இலக்கு, இப்போ இலக்கு என்பது மாணவர்கள் A-level எக்ஸாமில் அடைய எதிர்பார்க்கின்றது. மாணவர்கள் A-level எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டும் எதிர்பார்க்கிறது இலக்காக காணப்படும். அடுத்தது குறிக்கோள். குறிக்கோள் என்பது A-level பாஸ் பண்ணுறதுக்கு படிப்பது குறிக்கோள். அப்போ உருவாக்கும் போது தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள். உருவாக்கும் போது தூர நோக்கு ஃபர்ஸ்ட், இலட்சிய நோக்கு அடுத்தது, இலக்கு, குறிக்கோள் என்று வரப்போகின்றது. அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? தான் இலங்கையில் முன்னணி கணக்காய்வாராக வர வேணும், அதுக்கு கணக்காய்வார் ஆக வேண்டும், அதுக்கு A-level எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டும், படித்தல் வேண்டும். இது உருவாக்கும் போது. உருவாக்கிக்க தூர நோக்கு வார செயற்படுத்தும் போது படிக்க வேண்டும், குறிக்கோள். A-level எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும், இலக்கு. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக வேணும், இலட்சிய நோக்கு. தான் சந்தையில் சமூகத்தில் முன்னணி நபராக வர வேண்டும் என்பது தூர நோக்காக காணப்படும். இது உருவாக்கும் போது பெருசிலிருந்து சின்ன நோக்கி வருகின்றது, செயற்படுத்தும் போது சின்னிலிருந்து பெருசு நோக்கி போகிறது. அது தந்த வரைபடம் உங்களுக்கு காட்டுகிறது. தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் என்று வரப்போகிறது. அதே போல செயற்படுத்தும் போது சின்னதிலிருந்து பெரிது நோக்கி செல்லும். குறிக்கோள், இலக்கு, இலட்சிய நோக்கு, தூர நோக்கு என்று காணப்பட போன்றது. இது நாங்கள் முகாமைத்துவ இலக்கில் தொடர்பை பார்த்திருக்கிறோம். முகாமைத்துவ இலக்கிற்கான தொடர்பாக இவை காணப்பட போன்றது. அடுத்து நாங்கள் பார்க்கிறது முகாமைத்துவத்தின் வரவிலக்கணத்தை பெறப்பட்ட விடயம் வளங்கள். முகாமைத்துவத்தின் வரவிலக்கணத்தில் நாங்கள் பார்த்தது அடுத்த விஷயம் வணிகத்தில் காணப்படுகின்ற வளங்கள். வளங்கள் என்பது நிறுவனத்தின் செய்முறைக்கில் செயற்பாட்டுக்கு நாங்கள் உள்ளீடாக பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வளங்களாக காணப்படும். நிறுவனத்தின் செயற்பாடுகளின் போது உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற எல்லாம் நிறுவனத்துக்கான வளங்களாக காணப்படும்.
இப்போ இந்த வளங்களை நாங்கள் பல்வேறு வழியாக சொல்வார்கள். இந்த 3M, அப்புறம் 5M, அப்புறம் 7M சொல்லப்படும். அதேபோல் வணிகத்தின் தொழில் செய்முறையின் போது உள்ளிட்ட வளங்களாக வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படும். இந்த வணிக வளங்கள் என்பது அவற்றின் தன்மைக்கேற்ப வெவ்வேறாக எங்களுக்கு குறிப்பிட முடியும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முகாமைத்துவ செய்முறையில் உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்தும் வணிக வளங்கள் எனப்படும். முகாமைத்துவ செய்முறையின் உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்தும் வளங்கள் என அழைக்கப்படும். இவ்வளங்கள் பல்வேறு முறையில் வகைப்படுத்த முடியும். இதில் நான் பார்க்க போகிறேன் 7M பார்த்துக்கொள்வோம். அதாவது முந்தி பார்த்த ஆரம்பத்தில் 3M சொல்லப்பட்டது. மனிதவளம், நிதிவளம், மூலப்பொருட்கள் சொல்லப்பட்டது. மனிதவளம், நிதிவளம், மூலப்பொருட்கள் சொல்லப்பட்டது. அது பிறகு 5M மாற்றப்பட்டது. மனிதவளம், நிதிவளம், மூலப்பொருட்கள், இயந்திரங்கள், முறைகளாக காணப்பட்டது. தற்பொழுது அதை மேலும் 2 உருவாக்கப்பட்டது. சந்தை மற்றும் நேரம் என 7ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மனிதவளம், அதே போல நிதிவளம், பணம், மணி, பொருட்கள், அது மூலப்பொருட்கள், மெட்டீரியல், இயந்திரங்கள், மெஷின்ஸ். அதேபோல தொழில்நுட்ப முறைகளை பார்த்தோம்னா இந்த முறைகள் என்ன மெத்தட்னு சொல்றார்கள். சந்தை, அது மார்க்கெட் எங்களுக்கு தெரியும். நேரம், டைம் அல்லது மினிட்ஸ் சொல்லப்படும். அப்போ இந்த வாழ்ந்த 7M தான் சொல்கிறோம். 7M என அழைக்கப்படும் வளங்கள். நாங்கள் 3M சொன்னால் முதல் 3M பார்ப்போம். 5M அடுத்த 7M சொல்லி பொதுவாக வகைப்படுத்தப்படுகிறது. வளங்கள், வணிக வளங்கள், வணிக செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுற வளங்களை நாங்கள் இந்த 7M ஆக்கியிருக்கிறோம். இந்த வளங்களை முகாமைத்துவ தொழிற்பாடுகள் போது மேலும் ஒரு பிரிவாக நிறுவனங்கள் பிரிக்கப்படுகிறது. பாருங்கள், மனித வளம், பௌதிக வளம், நிதி வளம், தகவல் வளம், நேர வளம் என்று சொல்லப்படுகிறது. தகவல்கள் இங்கே உருவாக்கப்படுது. மனித வளம் சொல்லுது, பௌதிக வளங்கள் சொல்றார்கள். எல்லாத்தையும் பௌதிக வளம் சொல்லப்படுது. நிதி ஒரு வளமாக காணப்படுது. தகவல்கள், நேர வளங்கள் நேரம் சொல்லப்படுது. முதலாவது பாருங்கோ மனித வளம். பௌதிக வளங்களுக்கு மற்றவை எல்லாம் வரப்போகுது. அடுத்து நிதி வளம், பண வளம், நிதி வளம். தகவல் என்றது எந்த ஒரு இடத்தின் செயற்பாட்டுக்கு அவசியமானதாக காணப்படுறபடினால தகவல் ஒரு வளங்களாக காணப்படுறது. அதுபோல நேரம். இது நாங்கள் முகாமைத்துவ வணிகத்தின் அறிமுகத்தில் பார்த்திருக்கிறோம். வணிகத்தின் அறிமுகத்தில் உற்பத்தி காரணிகளில் இவை சேர்க்கப்பட்டு படிச்சுக்கிறோம். உற்பத்தி காரணியில் ஆரம்பத்தில் 4 உற்பத்தி காரணி இருந்தது. அது பிறகு 7 உற்பத்தி காரணியாக மாற்றப்பட்டு படிச்சுக்கிறோம். இப்போ நீளம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அதுக்கு மேல் அதிகமாக அறிவு, தகவல், நேரம் என்று பார்த்திருக்கிறோம். நேரம் அல்லது காலம். அங்கே அது 2 தகவலும் நேரமும் இங்கு மேலதிகமான காரணியாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் பார்த்தோம்ன்றது முகாமைத்துவ வரவிலக்கணத்தில் காணப்பட்ட விடயங்கள் வளங்கள். வளங்களுக்குள்ள வார பிரிவுகள். வளங்களை 7M பார்க்கலாம். அல்லது இங்கே பொதுவாக 5 வகையாகவும் இந்த உள்ளீடுகளின் போது, முகாமைத்துவ உள்ளீடுகளின் போது இந்த வளங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். வளங்கள் என்று கேட்டால் வளங்களை பொதுவாக வகைப்படுத்தக்கூடிய முறையில் 7ஐயும் சொல்லலாம். உற்பத்தி செய்முறையின் போது உள்ளீடு, செய்முறை, வெளியீட்டு கிரமங்களின் போது உள்ளீடாக நாங்கள் இந்த மனித வளங்கள், பௌதிக வளங்கள், நிதி வளங்கள், தகவல் வளங்கள், நீர வளங்களை மட்டும் பயன்படுத்தலாம். பொதுவாக வளங்கள் சொல்லும்போது நாங்கள் 3M, 5M, 7M பார்க்கலாம். அதே போல இந்த மேலதிக வளங்களாக நாங்கள் பார்க்கும் பொழுது அது முகாமைத்துவ தொழிற்பாட்டில் இந்த 5 வளங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். அதாவது முகாமைத்துவ தொழிற்பாடுகளை காட்டும் வரைபடத்தை தருக என்று கேட்டால் உள்ளீடு, நாங்கள் அங்கே பயனுறுதி வினைத்தன் பார்க்க போகிறோம். அங்கே வெளியீடு கிடைக்க போகிறது. அந்த உள்ளீட்டுக்கு வாரது வளங்கள் இவைதான். இந்த 5 வளங்களையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். பின்னுக்கு அந்த ஒரு அட்டவணையை வச்சு நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்ப்போமானால் பயனுறுதி அல்லது விளைதிறன். 2 விஷயம் இருக்குது. வினைத்திறன் அது வேறு, இது விளைதிறன். விளைதிறனுக்கு தான் நான் சொல்ற பேர் பயனுறுதி. பயனுறுதி என்பது என்னென்னா, நாங்கள் பாருங்க, வினைத்திறன் என்பது குறைந்த அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி அதிக அளவு உள்ளீடுகளை பெற்றுக்கொள்ள வினைத்திறன். அது வினைத்திறன். இது வினைத்திறன் அல்ல, பயனுறுதி, விளைதிறன். பயனுறுதி என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்வது. வழங்கப்பட்ட வளங்களை உங்களுக்கு சரியான முறையில், பணிகளை உரிய முறையில் செய்து முடிக்கிறதான் இந்த பயனுறுதியாக அழைக்கப்படும். பாருங்க, வணிக நிறுவனம் ஒன்று எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதே பயனுறுதி எனப்படும். வழங்கப்பட்ட உத்தேச நோக்கத்தை எப்படி நாங்கள் சரியாக அடைகின்றோம், சரியான முறையில் அடைய வேண்டும் என்பதை எடுத்து விளக்குவதானால் இந்த பயனுறுதியாக காணப்படும். அதன் பிறகு சொல்லப்படுறது சரியாக தெரிவு செய்வதாகும் அல்லது சரியானதை செய்வதாகும். சரியான விடயங்களை செய்தல், சரியான கர்மங்களில் சரியான விடயங்களை செய்வதுதான் பயனுறுதி என அழைக்கப்படும். அதேபோல வினைத்திறன் சொல்றது, அங்கே சொல்றது கருமங்களை சரியாக செய்வது என குறிப்பிடப்படுகிறது. இங்கே சொல்லப்படுது சரியான கருமத்தை செய்தல், சரியானதை செய்கிறது. அடுத்து நான் பார்ப்போம்னால் வினைத்திறன் நான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தது பயனுறுதி அல்லது விளைதிறன். அடுத்து பார்க்க போகிறது வினைத்திறன். வினைத்திறன் பாருங்க, வினைத்திறன் என்பது நிறுவனத்தின் நோக்கத்தை அடைகிறதுக்கு நீங்கள் குறைந்த அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி, நீங்கள் பயன்படுத்துகிற வளங்கள் குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் வெளியீடு உச்சமாக இருக்க வேண்டும். குறைந்த அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி
நிறுவனம் அதிக அளவிலான வெளியீடுகளை பெற்றுக்கொள்கின்ற செயற்பாடு தான் வினைத்திறன் என அழைக்கப்படும். குறைந்தளவான உள்ளீடுகளை பயன்படுத்தி நிறுவனங்கள் அதிக வெளியீடுகளை பெற்றுக்கொள்கிற செயற்பாடே வினைத்திறன் என அழைக்கப்படும். இது குறிப்பிடப்படுகிறது என்றால் கருமங்களை சரியாக செய்தல், கருமங்களை சரியாக செய்வதானால் வினைத்திறனாக காணப்பட போன்றது. பாருங்கள், உத்தேச நோக்கத்தை குறைந்த வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டை பெற்றுக்கொள்வதே வினைத்திறன் எனப்படும். அதாவது செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்தல், செய்ய வேண்டிய கருமங்களை சரியாக செய்வதுதான் வினைத்திறனாக காணப்படும். செய்ய வேண்டிய பணியை சரியாக செய்வது வினைத்திறன் என அழைக்கப்படும். அடுத்து பார்த்தோமானால் உற்பத்தி திறன், இந்த முகாமைத்துவம் என்ற விளக்கத்தில் குறிப்பிடப்பட்ட அடுத்த விடயம் உற்பத்தி திறன். உற்பத்தி திறன் சொல்றது என்னென்றா, ஒரு நிறுவனத்தின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குறது தான் உற்பத்தி திறன். நிறுவனத்தின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையிலான தொடர்பினை எடுத்து விளக்குவதே உற்பத்தி திறன் அழைக்கப்படும். சொல்வார்கள், ஓரளவு உள்ளீட்டுக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட வெளியீட்டின் அளவு. நான் உள்ளீட்டை போட்டு அது பெற்றுக்கொள்றோம், வெளியீட்டை பெற்றுக்கொள்றோம். ஓரளவு உள்ளீட்டுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடு எவ்வளவு என்று பார்க்கிறதான உற்பத்தி திறன் அழைக்கப்படும். பார்த்தீர்களானால் குறித்த காலப்பகுதியொன்றில் நிறுவனம் ஒன்றின் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையே காணப்படுகின்ற விகிதாசார தொடர்பே உற்பத்தி திறன் என அழைக்கப்படும். உற்பத்தி திறன் சமன்பாடு தரப்பட்டிருக்கு. உற்பத்தி திறன் சமன் வெளியீட்டின் கீழ் உள்ளீடு. அப்போ நாங்கள் பெற்றுக்கொண்ட வெளியீடு எவ்வளவு, அதுக்கு பயன்படுத்த உள்ளீடு எவ்வளவு, அப்போ இதில் ஒரு அலகுக்கு எவ்வளவு என்று பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் 10 கிலோ மாவை பயன்படுத்துகின்றோம், அதிலிருந்து 40 ராத்தல் பானை பெற்றுக்கொள்கின்றோம். 10க்கு 40, 10 கிலோ உள்ளீட்டை பயன்படுத்தி மாவை பயன்படுத்தி 40 கிலோ பான் வெளியீட்டை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ 10 கிலோ மா ஒன்று, அங்கே ஒரு ஒன்றுக்கு 4, 10 40 கீழ் 10 பிரிச்சமாக இருந்தால் அது வரப்போகிறது 1க்கு 4. ஓரளவு உள்ளீட்டுக்கு 4 வெளியீடு பெற்றுக்கொள்ளப்படுறது உற்பத்தி திறன். இந்த உற்பத்தி திறன் நாங்கள் ஊழியர் எண்ணிக்கையிலும் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் செயற்பாட்டு முதலில் படிப்பீர்கள். ஊழியர் எண்ணிக்கை அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களில் வெளியீட்டெல்லாம் பிரிக்க போகிறோம். பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களால் வெளியீட்டை பெற்றுக்கொள்ளப்படும். பெற்றுக்கொள்ளப்பட்ட வெளியீடு எவ்வளவு, அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் எத்தனை, அந்த ஊழியர் எண்ணிக்கையை வெளியீட்டால் பிரித்து விட்டமாக இருந்தால், வெளியீட்டை ஊழியர் எண்ணிக்கையாக பிரித்து விட்டமாக இருந்தால் பெற்றுக்கொள்ளப்படுவது உற்பத்தி திறன். அதான் வெளியீட்டின் உள்ளீடு. உங்கள் நிறுவனத்தில் குறித்த காலத்தில் இடம்பெற்ற வேலை எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். அந்த வேலைக்கு எத்தனை ஊழியர் பயன்படுத்தின, ஒரு ஊழியருக்கான வெளியீடு எவ்வளவு என்று வரும். அது ஊழியருக்கான உற்பத்தி திறனாக காணப்படும். அதே போல மணித்தியாலம், மணித்தியாலத்துக்கான பயன்படுத்தப்பட்ட நேரத்துக்கான உற்பத்தி கேட்டால் அங்கே வெளியீட்டின் கீழ் பயன்படுத்தப்பட்ட மணித்தியாலங்கள், வெளியீட்டின் கீழ் பயன்படுத்தப்பட்ட மணித்தியாலங்கள். ஒரு இயந்திரத்தின் வெளியீட்டை கேட்டால் இயந்திரத்தின் வெளியீட்டை கேட்டால் வெளியீட்டின் கீழ் பயன்படுத்தப்பட்ட இயந்திர மணித்தியாலங்கள், இயந்திர எண்ணிக்கைன்னு போட்டு பார்க்கலாம். இது அதற்கேற்ப வேறுபட்டு காணப்படும். வெளியீட்டின் கீழ் உள்ளீடாக இருக்கலாம், ஊழியர் எண்ணிக்கையாக இருக்கலாம், மணித்தியாலங்களாக இருக்கலாம், இயந்திரங்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையாக உற்பத்திறனை கருப்பிட முடியும். உற்பத்திறன் ஒரு முக்கியமான விஷயமாக காணப்பட போனது முகாமைத்துவம் என்ற பகுதியில். அடுத்து பார்த்தால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதால் ஏற்படும் நிறுவனத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்க போகும். உங்களுக்கு தெரியும், உற்பத்தி திறன் என்பது நாங்கள் பயிற்சி வழங்க வழங்க வேலையை செய்ய செய்ய திறன் அதிகரித்து கொண்டு போகும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும் போது உற்பத்தி திறன் வேலை செய்கின்ற வினைத்திறன் அல்லது வேலை செய்கின்ற செயற்பாடு, வேலை செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு தெரியும் உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரித்தால் உற்பத்தி செலவினம் குறைவடையும், கிரியம் குறைவடையும். கிரியம் குறைவடைந்தால் லாபம் அதிகரிக்கும். உற்பத்தி பொருளுக்கான கிரியம் குறைவடைக்க விலையும் குறைவடையும். விலை குறைவடையும் போது வாடிக்கையாளர் கேள்வி அதிகரிக்கும். கேள்வி அதிகரிக்கும் போது இவரது லாபமும் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கல நிறுவனத்தின் நன்மதிப்பும் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த வளங்களை வினைத்திறனாக உச்சமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். நாங்கள் இதெல்லாம் வினைத்திறன் அதிகரிப்பில் ஏற்படுகின்ற நன்மைகளாக காணப்படும். ஒரு தொடர்பாக பார்க்கலாம், ஒரு தொடர்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். பாருங்க, உற்பத்தி திறன் அதிகரிக்கும் போது வளங்கள் உச்சமாக பயன்படுத்தப்படும். வளங்கள் உச்சமாக பயன்படுத்தும் போது உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிக்கும் போது உற்பத்தி செலவினம் குறைவடையும். உற்பத்தி செலவினம் குறையும் போது கிரியம் குறைவடையும். கிரியம் குறையும் போது லாபம் அதிகரிக்கும். இது ஒரு உற்பத்தி அதிகரிப்பில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்று பார்க்கலாம். இங்கே பார்த்தீர்களானால் உற்பத்தி அதிகரிக்கும், விலைகள் குறைவடையும், வளப்பயன்பாடு அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும், விரியங்கள் இழிவுகள் படுத்த சேதங்கள் விரியங்கள் கழிவுகள் இழிவுபடுத்தப்படும், லாபம் அதிகரிக்கும், அதில் செலவுகள் குறையும்.
இது எல்லாமே உற்பத்தி திறன் அதிகரிப்பதில் ஏற்படுகின்ற நன்மையாக காணப்படும். நிறுவனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்க நிறுவனங்களை பொறுத்தவரையும் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இது உற்பத்தி திறன் அதிகரிப்பில் ஏற்படும் நன்மைகளாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து நாங்கள் பார்க்க போன்றது செய்முறை, முகாமைத்துவத்தின் செய்முறை அல்லது தொழிற்பாடுகள். முகாமைத்துவ செய்முறை அல்லது தொழிற்பாடுகள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தோமா இருந்தால் செய்முறை என்பது ஒன்றோடொன்று இணைந்த ஒரு நிறுவனத்தில் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் 4 பணிகளும் சேர்ந்து தான் வரப்போகுது. அதான் ஒன்றோடொன்று இணைந்த தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகளின் தொகுதியே செய்முறை என கூறலாம். ஒன்றோடொன்று இணைந்த அதே போல தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகளின் தொகுதியே செய்முறை என கூறலாமாம். அதற்கேற்ப முகாமைத்துவம் என்பது செய்முறை ஒன்றாகும். முகாமைத்துவ செய்முறையில் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்கள் உள்ளடங்கப்படுகின்றன. எனப்போதாம் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் 4ம் சேர்ந்ததுதான் முகாமைத்துவ செய்முறையாக காணப்பட போன்றது. நாங்கள் பிரித்து நாம் விரிவாக பார்க்க வரோம். ஒவ்வொரு தொழிற்பாடு என்ன செய்து பார்க்க வரோம். ஒன்றுக்கும் உள்ள ஒவ்வொரு முகாமைத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஒவ்வொரு முகாமைத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி வரப்போன்றது, அந்த முகாமைத்துவ தொழிற்பாடுகளிலிருந்து எப்படி நிறுவனம் இலக்கை அடைய முடியும் என்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லது ஒரு முகாமைத்துவ தொழிற்பாடுகளும் என்னென்ன வேலை, ஒவ்வொரு முகாமைத்துவம் திட்டமிடலுக்கு என்ன வேலை, ஒழுங்கமைத்தலுக்கு என்ன வேலை, நெறிப்படுத்தலுக்கு என்ன வேலை, கட்டுப்படுத்தலுக்கு என்ன வேலை, இது 4ம் எவ்வாறு நிறுவனத்தோட தொடர்பு என்று பார்க்கிறது தான் இந்த முகாமைத்துவ செய்முறையாக காணப்பட போன்றது. அடுத்து பார்க்க போகிறோம் நிறுவனத்தின் முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம். நிறுவனத்திற்கு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் பார்க்கிறார்கள். முதலாவது நிறுவனத்தின் இலக்குகள், நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்கு முகாமைத்துவம் அவசியமானது. நிறுவனத்தின் இலக்குகளையும் நோக்கங்களையும் வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்கு முகாமைத்துவம் அவசியமானது. அதில் வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதிமிக்க வகையில் பயன்படுத்துவது. இருக்கிற வளங்களை வினைத்திறனாகவும் பயன்படுத்த வேணும், அதை பயனுறுதிமிக்க வகையிலையும் குறைந்த அளவில் பயன்படுத்தி அதிக வெளியீட்டையும் பெற்றுக்கொள்ளணும், சரியாகவும் செய்து முடிக்கிறதுக்கு முகாமைத்துவம் அவசியமானதாக காணப்படும். இயங்கும் வணிகச் சூழலில் வெற்றிகரமான துலங்கள் வெளியிட வெற்றிகரமாக காட்டுவதற்கு எங்களுக்கு இந்த முகாமைத்துவம் அவசியமானதாக காணப்படும். அடுத்தது போட்டி நிலைமைகளுக்கு சிறப்பாக முகம் கொடுப்பதற்கு. நிறுவனத்தில் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பல்வேறு வகையான போட்டிகள் காணப்படும். ஒவ்வொரு போட்டிகளுக்கும் நிறுவனங்கள் முகம் கொடுக்க வேண்டும். இந்த போட்டிகளுக்கு சரியான முறையில் முகம் கொடுப்பதற்கு முகாமைத்துவம் அவசியமாக காணப்படும். அடுத்தது நிறுவனம் விரிவடையும் போது நிறுவனம் பெருசாக கேட்கல பல சிக்கலான கருமங்கள் தோன்றும். அந்த சிக்கலான கருமங்களுக்கு சிறப்பாக முகம் கொடுக்க வேண்டும். இருக்கிற நிறுவனம் காலம் போக நாங்கள் நிறுவனத்தை பெரிதாக்கி விரிவாக்கி கொண்டு போவோம். நிறுவனத்தை விரிவாக்கும் பொழுது பல பிரச்சனைகள் தோன்றும். அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கறதுக்கு முகாமைத்துவம் அவசியமானதாக காணப்பட வேண்டும். நிறுவனம் தொடர்பில் அக்கறை கொள்ளும் பிரிவினர் எதிர்பார்ப்புகளை நிறுவனத்தில் அக்கறை கொள்ளாக்கள் வளர்த்திட்டோம். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், அரசு, சமூகம், இப்படி பல்வேறு நபர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அக்கறை கொள்கிற ஆட்களுக்கு உச்சளவில் அவற்றை எதிர்பார்ப்பில் திருப்தியை பூர்த்தி செய்வதற்கு இந்த முகாமையாளர்கள் அவசியமாக காணப்படுகிறார்கள். சொல்வார்கள் என்றால் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் முகாமைத்துவம் மிக இன்றியமையாதது. முகாமைத்துவம் தான் ஒரு நிறுவனத்தின் முக்கியமான திறவுகோல். ஒரு கேள்வி வந்திருக்கு, பாஸ் பேப்பரில் ஒரு கேள்வி வந்திருந்தார்கள். முகாமைத்துவம் என்பது ஒரு நிறுவனத்தின் அடிப்படை திறவுகோல். ஏற்றுக்கொள்கிறார், விளக்குகள். எஸ், ஆமன் சொல்ல போகிறோம். ஏன் ஆமன் சொல்கிறோம் என்று பார்த்தா இந்த முகாமைத்துவம் தான் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணிகளையும் சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு துணை புரிகின்ற காரணியாக காணப்பட போன்றது. அவங்களுக்கு எனக்கு தெரியுது, நாங்கள் வளங்களை உச்சமாக பயன்படுத்த வேண்டும், வினைத்திறனாக விளைதிறனாக அடைந்து கொள்ள வேண்டும், போட்டிக்கு முகம் கொடுக்கணும், நிறுவனத்திலே இப்போ சிக்கல்களை தீர்த்து வைக்க வேண்டும். அது நிறுவனத்தை நாங்கள் எங்களோட ஏனைய இலக்கு அடைகிறதுக்கு முறையில் சரியான முறையில் வளங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் முகாமைத்துவம் அவசியமானதாக காணப்படும் என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பது, சரியான தீர்மானங்கள் எடுப்பது, வணிகத்தின் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் முறையினை கர்மங்களை நடத்தி செல்வது. இது எல்லாமே நாங்கள் ஒரு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது, சரியான தீர்மானங்களை எடுப்பது, சமூக பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த முகாமைத்துவம் அவசியமானது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்கோ, முகாமையாளர். இந்த நிறுவனத்தின் இந்த முகாமைத்துவ செயற்பாடு எல்லாத்தையும் மேற்கொள்ளுகின்ற நபர் தான முகாமையாளர். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய பணிகளை ஒன்றிணைக்கின்ற செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்ற நபரைத்தான் நாங்கள் முகாமையாளர் என்று சொல்வது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நிறுவனம் ஒன்றின் முகாமைத்துவ செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நபரே முகாமையாளர் ஆவர் சொல்லிவிட முடியும். அதை வரலாற்றை பார்த்தீங்கன்னா அமைப்பு ஒன்றின் இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்வதற்காக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற கருமங்களை மேற்கொள்பவரே முகாமையாளர் ஆவர். இதனால் சுருக்கமாக சொன்னார்கள், நிறுவனம் ஒன்றின் இலக்குகளையும் குறிக்கோள்களையும் அடைந்து கொள்வதற்கு முகாமைத்துவ செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற நபரே
முகாமையாளர் ஆவார் சொல்ல முடியும். அதுதான் மேலும் விரிவாக சொல்றார்கள். முகாமைத்துவ செய்முறையினூடாக வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதி கொண்டதாகவும் பிரயோகிக்கின்ற நபர் முகாமையாளர் ஆவார். வளங்களை உச்சமாகவும் வினைத்திறனாகவும் சரியாகவும் பயனுறுதி மிக்க வகையிலும் பயன்படுத்துகின்ற நபர் தானாம் இந்த முகாமையாளராக காணப்படுகின்றார். நாம் வச்சுக்கொள்ளுங்கோ, நிறுவனம் ஒன்றின் முகாமைத்துவ செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற நபரே முகாமையாளர் ஆவார். அதாவது வினைத்திறனாகவும் பயனுறுதி மிக்க வகையிலும் நிறுவன வளங்களை வணிக செயற்பாட்டுக்கு உட்படுத்துகின்ற நபரே முகாமையாளர் என அழைக்கப்படுகின்றனர். நாம் நேரடியாக விளக்கங்களை குறிப்பிட முடியும். அடுத்து பார்த்தீர்களானால் முகாமையாளர்கள் காணப்படுகின்ற பொதுவான இலக்குகள். முகாமையாளர்களுக்கு சாதாரண பொதுவாக இந்த இலக்குகள் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு சாதாரண எல்லாரையும் நாங்கள் முகாமையாளராக குறிப்பிட முடியாது. அந்த குறிப்பிட்ட சில பணிகளை சரியாகவே மேற்கொள்வதைத்தான் நாம் முகாமையாளர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லது குறிப்பிட்ட பதவியில் இருந்து அந்த பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றி முடிக்கிறவரைத்தான் நாங்கள் சிறந்த முகாமையாளர் என்று சொல்கிறோம். அவர் முகாமையாளர்கிட்ட இலக்கு பார்த்தீங்கன்னா புத்தாக்கம் புனைதல். புத்தாக்கம் என்பது புதியனவற்றை புனிதலில் ஈடுபடல். புதியனவற்றை புத்தாக்கம் புனிதல். நெடுகளும் ஒரே இதை சந்தைப்படுத்தி கொண்டிருந்தால் அங்கே செயற்பட்டு செய்வராது. அப்போ என்ன செய்யணும்? காலத்துக்கு காலம் போட்டி மத்தியில் நாங்கள் புதியவற்றை சமூகத்துக்கு வழங்க வேண்டும். புத்தாக்கம் புனிதலில் ஈடுபட வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் புத்தாக்கம் புனையும் புதிய பொருட்களை சமூகத்துக்கு வழங்கிக்கல வாடிக்கையாளருக்கு பாதிப்பு ஏற்படும் பொருட்களாக இருக்கக்கூடாது. அவை வாடிக்கையாளருக்கும் நன்மை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். நிறுவனத்துக்கும் நன்மையை தர வேண்டும், வாடிக்கையாளருக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். வாடிக்கையாளர் நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் முகாமையாளர். ஏனென்றால் வாடிக்கையாளர் நலனை கருத்தில் கொள்ளவில்லை என்றால் நிறுவனம் வெற்றியடைய முடியாது. வாடிக்கையாளர் மிக முக்கியமானவர்கள். அடுத்தது இந்த வேலை எல்லாத்தையும் நிறுவன இலக்கு எல்லாத்தையும் சரியாக செய்கிறதுக்கு முகாமையாளருக்கு உதவி செய்கின்றவர்கள் ஊழியர்கள். இந்த வேலைகளை சரியாமல் செய்து முடிக்கிறதுக்கு துணைபுரிந்த ஊழியர்கள். ஊழியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். முகாமையாளர்கிட்ட மிக முக்கியமான பணி ஊழியர்களை ஊக்கப்படுத்துதல். பாருங்க, புத்தாக்கம் புனைதல், புதியவற்றை அறிமுகப்படுத்த வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளர் நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் நலன்கள் மட்டுமல்ல, நிறுவனத்தின் நலன் மட்டுமல்ல, வாடிக்கையாளர் நலன்களும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். வாடிக்கையாளர் நலன்களும் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தோமானால் ஊழியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களை சரியான முறையில் தூண்டி சரியான ஊக்கப்படுத்துவதன் ஊடாகத்தான் நிறுவனத்தின் இலக்கில் அடைந்து கொள்ள முடியும். அப்போ அதனால இந்த முகாமையாளர்கிட்ட பொதுவான இலக்கு புத்தாக்கம் புனைதல், வாடிக்கையாளர் நலன்களை பாதுகாத்தல், ஊழியர்களை ஊக்கப்படுத்தல் என்பன பொதுவான முகாமையாளருடைய இலக்குகளாக காணப்படும். அடுத்தது ஒரு சிறந்த முகாமையாளர் பொதுவான பண்புகள். ஒரு சிறந்த முகாமையாளருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? பாருங்கோ, வினைத்துடன் செயற்படல். வினைத்திறன் தான் உங்களுக்கு தெரியும். சாதாரண செயற்பாட்டை விட ஒரு மேல்படியான மேல்நோக்கிய அல்லது சிறந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். வினைத்திறனாக செயற்படல். தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னால் இதை அடைய முடியும், இந்த இலக்கு நிறுவனத்தை வெற்றியடை செய்ய முடியும் என தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது ஏதோ பிரச்சனை வந்து அந்த இடத்துல வச்சு தீர்மானம் எடுக்கிற ஆற்றல். பிரச்சனை ஏற்படும் பொழுது யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, உடனடியாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். எடுத்த பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல வச்சு அதிபர்கள் சில முடிவுகள் எடுப்பார்கள். அப்படி உடனடி தீர்மானம் எடுக்கக்கூடிய திறன் காணப்பட வேண்டும். அதே போல விரைவாக செயற்படும் ஆற்றல். அந்த தீர்மானம் எடுக்க தீர்மானத்தையும் பிந்தி அடுத்த வேலை இல்லை, அந்த நேரத்தில் சரியான இடத்துல செயற்படுத்த வேண்டாம். விரைவாக தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த சுறுசுறுப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டவராக இருக்க வேண்டும். சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்வார்கள், ஒரு வேலையில் சுறுசுறுப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டிருத்தல் வேண்டும். அடுத்தது போட்டியுடன் செயற்படக்கூடியவராக இருக்கணும். போட்டியை கண்டு பயப்படக்கூடாது. போட்டிக்கு எதிராக செயற்பட்டு இலக்கை அடையக்கூடியவராக இருத்தல் வேண்டும். உறுதித்தன்மை. ஒரு வேலையில் உறுதியாக இருக்கக்கூடாது, இதுதான் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி உறுதித்தன்மை கொண்டவராக காணப்படும். அது மட்டுமல்ல, மற்றவர்களோட இணங்கி, ஏனென்றா வேலையை செய்கிறது மற்றவர்கள் சேவிக்க போனோம், அவங்களுக்கு துணை புரிகின்றார்கள், அவர்களோட இணங்கி செயற்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமல்ல, எதிர்வு கூறும் ஆற்றல். எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தீர்மானிக்கும் ஆற்றல் இருக்கவர்கள் எதிர்வு கூறும் ஆற்றல்களை கொண்டிருத்தல் வேண்டுமாம். அடுத்து தளர்வடையாது செயற்படல். அந்த வேலையில் அவர் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் அல்லது எந்த விதமான சோர்வும் இல்லாமல் செயற்பட வேண்டும். சிலவில் நட்டமடைந்தால் அல்லது தோல்வியடைந்தால் விட்டு விலக பார்ப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. விட்டு விலகிறது முன்னம் மீண்டும் செய்து பார்க்கணும். இப்போ தலைவடையா இது ஒரு போயிட்டு சரி பார்ப்போம், அடுத்த முறை இது செய்து நாங்கள் இந்த இலக்கை அடைந்து கொள்வோம் என்று தளர்வடையாது செயற்படக்கூடிய ஆற்றலை கொண்டவராக காணப்பட வேண்டும். இது ஒரு முகாமையாளர்கிட்ட பண்புகள் சொல்லி பார்த்திருக்கிறோம். ஒரு முகாமையாளர் கொண்டுள்ள பண்புகளாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிறந்த முகாமையாளரின் பண்புகள். அடுத்து பாருங்க, முகாமைத்துவ வகிபாகங்கள். முகாமைத்துவ வகிபாகங்கள். ஹென்றி மினிட்ஸ்பர்க் என்பவர் தான் இந்த முகாமைத்துவத்துக்கான வகிபாகங்களை முன்வைத்துள்ளார். அவர் தான் 3 வகிபாகங்களை முன்வைத்து அதற்கு 10 உபவகிபாகங்களை முன்வைத்துள்ளார். இது ஒரு முக்கியமான விடயம் பிள்ளையார். முகாமைத்துவ வகிபாகம் என்பது 3 இருக்கின்றது. அந்த 3 வகிபாகங்களுக்கும்
10 உபவிபாகங்கள் இருக்கின்றது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகாமையாளர்கிட்ட உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அதை கேட்கிறார்கள். முகாமையாக கொண்டுள்ள 3 வகைபாகங்கள்: தகவல் பங்களிப்பு, தீர்மான பங்களிப்பு, ஆளுடை தொடர்பு என்று 3 வகையான வகைபாகங்கள் இருக்க போகுது. தகவல் வகைபாகம், தீர்மான வகைபாகம், ஆளுடை வகைபாகம் சொல்லி 3 வகையான வகைபாகங்கள் காணப்பட போகுது. இந்த 3 வகைபாகங்களுக்கும் 10 உபவகைபாகங்கள் காணப்படும். அவை ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒன்றையும் கேட்கிறார்கள். ஒரு முறை அந்த அட்டவணை ஃபுல்லாகவே கேட்டிருந்தார்கள். அந்த அட்டவணை ஃபுல்லாக அதில் போட்டிருக்கோம், நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை பார்த்து வச்சுக்கொண்டு எங்களுக்கு லேசாக இருக்கும். அந்த அட்டவணை ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். முதலாவது பிரதான வகைபாகம், அடுத்தது உபவகைபாகம், அதாவது தொழிற்பாடும் உதாரணமும். அப்போ சிலர் கேட்பார்கள், பிரதான வகைபாகத்தை சொல்லிட்டு உபவகைபாகத்தை கேட்பார்கள். இந்த வகைபாகத்துக்கூட உபவகைபாகங்கள் என்ன, தகவல் பங்களிப்பில் உள்ள உபவகைபாகங்கள் 3 எவ்வளவு கேட்கலாம். அதே போல உதாரணம் கேட்கலாம், அவற்றை உதாரணம் கேட்கலாம். அதனால் நாங்கள் இதற்காக பார்க்க போகிறோம். நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் ஒருவர் பின்வரும் வகைபாகங்களை கொண்டிருக்க வேண்டும் என ஹென்றி மினிட்ஸ்பர்க் என்பவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு மேலதிகமாக 10 உபவகைபாகங்களையும் சொல்லியிருக்கின்றார். 10 உபவகைபாகங்கள், 3 பிரதான வகைபாகங்களுக்கு கீழேயும் 10 உபவகைபாகங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா, முதலாவது வகைபாகம் 3 சொல்லப்பட்டிருக்குது. ஆளுடை வகைபாகம், ஆளுடை வகைபாகம். அடுத்து தகவல் வகைபாகம். முதலாவது ஆளுடை வகைபாகம், இரண்டாவது தகவல் வகைபாகம், மூன்றாவது தீர்மான வகைபாகம். இது ஆளுடை வகைபாகத்தில் 3 உபவகைபாகம், தகவல் வகைபாகத்தில் மேலும் 3 உபவகைபாகம், தீர்மான வகைபாகத்தில் 4 உபவகைபாகம் என்று மொத்தம் 10 உபவகைபாகங்கள் காணப்படுது. உப தொழிற்பாடுகள், அது உப பதவிகளுக்கு சொல்ல முடியும். இதை அப்போ முதலாவது பிரதான வகைபாகங்கள் ஆளுடை வகைபாகம், தகவல் வகைபாகம், தீர்மான வகைபாகம் என்று 3 வகைப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகைபாகத்துக்கும் தொழிற்பாடுகளை பார்த்துக்கொள்ளுங்கள். முகாமைத்து உபவகைபாகங்களும் உபவகைபாகங்களும். முதலாவது ஆளுடை வகைபாகம். ஆளுடை வகைபாகத்துக்கு இருக்கிறது 3 பேர். முதலாவது நிறுவன பிரதானி அல்லது பேரளவு தலைவர், நிறுவனத்தின் பிரதானி. அடுத்து தலைவர். மூன்றாவது தொடர்பினை பேணுபவர். நிறுவனத்தின் பிரதானி, தலைவர், தொடர்பினை பேணுவர் என்று 3 பேர் காணப்பட போகிறார்கள் ஆளுடை வகைபாகத்தில். அதே போல பார்த்தீங்களானால் தகவல் வகைபாகத்தில் 3 பேர்: கண்காணிப்பாளர், தகவல் வழங்குபவர், ஊடக பேச்சாளர். தகவலோடு சம்பந்தப்பட்ட ஒன்று கண்காணித்து தகவல் பெற்றுக்கொள்றவர், தகவலை வழங்குகின்றவர், ஊடக பேச்சாளர், வழியால தகவலை கொடுக்கிறவர் சொல்லி 3 வகையான வகைபாகங்கள் தகவல் வகைபாகங்களில் காணப்பட போன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்மானமெடுத்தல் வகைபாகங்களில் 4: முயற்சியாளர், தடைகளை கையாள்பவர், வள ஒதுக்கீட்டாளர், நடுநிலையாளர். முயற்சியாளர் குழப்பங்களை கையாள்பவர், தடைகளை கையாள்பவர், வள ஒதுக்கீட்டாளர் வளங்களை பிரித்து கொடுக்கிறவர், நடுநிலையானவர் என்று சொல்லி இந்த 4 உபவகைபாகங்கள் காணப்படுவது தீர்மானமெடுத்தல் வகைபாகங்கள். நான் பார்த்தினாங்க 3 பிரதான வகைபாகங்களுக்கும் 10 உபவகைபாகங்கள் இருக்குது. தகவல் வகைபாகம், ஆளுடை வகைபாகம், தீர்மான வகைபாகம் என்று 3 பிரதான வகைபாகம். அந்த தகவல் வகைபாகத்தில் 3, ஆளுடை வகைபாகத்தில் 3, தீர்மான வகைபாகத்தில் 4 உபவகைபாகங்கள் காணப்பட போன்றன. இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அடுத்த ஒரு அட்டவணையில் இந்த விவரங்களை பார்க்க போகிறோம். பிரதான வகைபாகம் 3, உபவகைபாகம் 10, அது தொழிற்பாடும் உதாரணங்களும். நீங்கள் பிரதான வகைபாகத்தையும் உபவகைபாகத்தையும் ஞாபகம் கொண்டு அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள், ஒவ்வொரு தடவுக்கும் ஒவ்வொரு உதாரணங்கள் வேலையை ஞாபகம் கொண்டீங்கன்னா சரி. பாருங்க, இப்பொழுது அட்டவணையில் முதலாவது பார்த்தப்பட்டிருக்கு ஆளுடை வகைபாகம். பிரதான வகைபாகத்தில் ஆளுடை வகைபாகம். உபவகைபாகத்தில் 3 இருக்குது. இதோட பிரதானி, தலைவர், தொடர்பினை பேணுபவர். பாருங்க, இதோட பிரதானி இவர் அடையாள பேரளவு தலைவர், அடையாள தலைவராக காணப்பட போன்றார். சமூக மட்டத்தில் இவர் பணிகளை மேற்கொள்றவராக இருப்பார். பாருங்க, அதிதிகளை வரவேற்றல். உதாரணத்தை பாருங்க, அதிதிகளை வரவேற்றல், சட்ட ரீதியான ஆவணங்களில் கையொப்பமிடல், பங்குதாரர்களுடன் கூட்டங்கள் ஆற்றுவது பிரதானியம் சொல்லுவோம். நிறுவனத்தின் பிரதானி பெரியவர் சொல்லப்படும், அது சொல்லுவோம் பேரளவு தலைவர். அது தலைவர். இது வேற பார்த்தோம்னு சொன்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தனக்கு கீழே உள்ளவர்களை, தனக்கு கீழானவர்களை வேலை செய்ய தூண்டுவர், ஊக்கப்படுத்துகின்றவர். தனக்கு உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி வேலை செய்ய, நல்ல மற்றவர்களிட மதித்தல், நல்லது கிட்ட கலந்துரையாடுதல், செயலடைவு மட்டங்களை மதிப்பீடு செய்வது, இவருடைய பணிகள். இவற்று உதாரணங்களை பார்த்து ஒரு உதாரணங்களை பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னது? 1, தனக்கு கீழ் உள்ளவர்களின் கர்மங்களை மதித்தல், நல்லவை கெட்டவைகள் தொடர்பாக சுட்டி காட்டுதல். அதேபோல் பார்த்தோம்னா செயலடைவுகளை மதிப்பீடு செய்தல், தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளித்தல் தலைவருடைய வேலை. அந்த தொடர்பினை பேணுபவர். நிறுவனத்திற்கும் மற்ற பிரிவினருக்கும் இடையில தொடர்புகளை ஏற்படுத்துகின்றவர். மற்ற பிரிவினது வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், அதுபோல பிரதேச மக்கள், அதாவது சமூகத்தவர்கள்,
வியாபார அமைப்புகள் சங்கங்கள் இவைக்கிடையில் தொடர்புகளை ஏற்படுத்துவது தான் தொடர்பினை பேணுவது சொல்லப்படும். இது மூன்றும் ஆளுடை வகிபாகத்தின் உப வகைபாகங்கள். ஆளுடை வகிபாகம் முதலாவது, அதில் 3 பிரதான உப வகிபாகங்கள், நிறுவன பிரதானி, தலைவர், தொடர்பினை பேணுவது 3 பேரை பார்த்திருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்களானால் தகவல் வகிபாகம். தகவல் வழங்குகிறவர் 3 பேர்கள் பார்த்தினாங்கள். கண்காணிப்பர், கண்காணிப்பாளர், தகவலை வழங்குபவர், ஊடக பேச்சாளர். இப்போ கண்காணிப்பாளர்னு சொல்றவர் இந்த சூழல் அமைப்புக்குள் மிகச்சிறந்த முறையில் விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக அமைகின்ற அகப்புற ரீதியான தகவலை தேடி அவற்றை பெற்றுக்கொள்கிறவர். நிறுவனத்தின் உள்ளக வெளியக தகவலை தேடி அவர் சம்பந்த விவரங்களை அறிந்து கொள்கின்றவர். எழுத்து மூலம் பத்திரிகைகள், வேதாந்த அறிக்கைகள், வாய்மொழி மூலம் திட்டமிடுபவர், வாடிக்கையாளர்கள், இணைய முகாம்களுடன் கலந்துரையாடி இந்த தன்னுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக காணப்படுவார். தகவல் வழங்குபவர் இது நிறுவனத்தின் உள்ளக வெளியக ரீதியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் இருந்து, உள்ளக ரீதியாக தகவல் வந்திருக்கு, வெளியிலிருந்து தகவல் வந்திருக்கு, அதை சரியான முறையில் அமைப்புக்கு தேவையானவற்றை பிரித்து கொடுக்கிறது. பாருங்க, உள்ளக மற்றும் வெளியக ரீதியாக பெற்றுக்கொள்ளும் தகவலிருந்து சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு அமைப்பின் அங்கத்தவர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளித்தல். வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பல விடயங்கள் வந்திருக்கும். அந்த பெற்றுக்கொள்ளப்பட்ட பல விடயங்கள் இருந்து இவர் சிறந்தது எது, இந்த பகுதிக்கு எது தேவை, எல்லாத்தையும் கொண்டு ஒரேடியாக கொடுக்கலாம். ஒரு பகுதிகிட்ட அந்தந்த பகுதிகளுக்கு தகவல் எது சிறந்ததோ, அந்தந்த பகுதிக்கு எது முக்கியமானதோ, அந்தந்த முக்கியமான பகுதிகளுக்கு தேவையான தகவலை பிரித்து கொடுப்பதுதான் இதனுடைய வேலையாக காணப்படும் தகவலை வழங்குவர். 3 பார்த்தீங்கன்னா ஊடக பேச்சாளர். ஊடக பேச்சாளர்ன்றது உங்களுக்கு தெரியும், தகவல் வழங்க போறார். நிறுவனம் சார்பான தகவல்களை நிறுவனத்துக்கு வெளியிருந்து எதிர்பார்க்கின்ற நபர்களுக்கு வழங்குகிறவர் தான் இந்த ஊடக பேச்சாளர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவார். ஒரு நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர், ஒரு அமைப்பின் ஊடக பேச்சாளர் இருப்பார். அவர் தான் வந்து அந்த நிறுவனத்தின் சார்ந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அதை பார்த்து தான் ஊடகங்களில் செய்தி வரும். அப்போ சில ஊடக மாநாடுகள் நடைபெறும். அந்த ஊடக மாநாட்டில் வருவார் வந்து சொல்வது, நான் தான் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர், இன்றைக்கு இதுதான் நடந்தது, இந்த விஷயம் தான் செயற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வழங்குவார்கள். அந்த தகவலில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஊடக பேச்சாளர். பாருங்க, அமைப்பினை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியக பிரிவினருக்கு தகவல் வழங்குபவர், வெளியக நபர்களுக்கு தகவல் வழங்குபவர். பாருங்க, ஊடகங்களுக்கு கலந்துரையாடல், பங்குதாரருடன் கூட்டங்கள் நடத்துவது, ஊடகங்களோட கலந்துரையாடல் நடத்துவது அல்லது பங்குதாரோட கூட்டங்கள் நடத்தி நிறுவனம் சார்ந்த விடயங்களை சரியான முறையில் தெரியப்படுத்துறது. சும்மா சொன்னால் எல்லா தகவலும் போயிடும். அதை தொகுத்து வடிவமைச்சு அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற முறையில், அந்த நிறுவனத்துக்கு தேவையான அல்லது நிறுவனத்தினால வெளியிடக்கூடிய தகவலை மட்டும் வெளியிடுறவர் தான் இந்த ஊடக பேச்சாளராக காணப்பட போகின்றார். இது தகவல் வகிபாகத்தின் உப வகிபாகங்களை பார்த்தாங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது தீர்மானம் எடுத்தல் வகிபாகம். இதில் 4 இருக்குது. முதலாவது முயற்சியாளர். உங்களுக்கு தெரியும், மாற்றமடைகின்ற வணிகச் சூழலில் நிறுவனத்துக்கு தேவையான அல்லது பொருத்தமான வளங்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் முயற்சியாளர் படிச்சுக்கிறோம். நிறுவனத்தின் நிலைமைகளுக்கேற்ப பொருந்தக்கூடிய மாற்றங்களை செய்வதுதான் இந்த முயற்சியாளர் வேலையாக. பாருங்க, மாற்றமடைகின்ற சூழல் நிலைமைகளுக்கு பொருத்தக்கூடியவாறு அமைப்பினுள் மாற்றங்களை செய்தல், புதிய வேலை திட்டமிடுவது, புத்தாக்கங்களை புனைவது, புதிய முறையில் செயற்பாடுகளை அறிமுகப்படுத்துவதெல்லாம் இவருடைய வேலையாக காணப்படும் முயற்சியாளருடைய வேலை. அடுத்தது தடைகளை கையாள்பவர். தடைகள்னா குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்தால் அதை கையாளுன்றவர். நிறுவனத்தில் அடிக்கடி பிரச்சனை வரலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கு இவர்களுக்கு தேவையானவராக காணப்படுகின்றார். அதான் சொல்லப்படுறாங்க, எதிர்பாராத நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்தல். எதிர்பாராமல் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறவர் தான் இந்த தடைகளை கையாள்பவராக காணப்படுவார். பாருங்க, வேலை நிறுத்தம், அது ஒப்பந்த மீறல்கள், நுகர்வோர் ஏதாவது போய் எங்களுக்கு நிறுவனம் சார்பாக முறைப்பாடு செய்திருந்தால் அல்லது சந்தையில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தால் இந்த நிலைமைகளுக்கு டக்குன்னு முகம் கொடுத்து அந்த வேலைகளை உரிய முறையில் செய்து முடிப்பவர். சந்தையில் பொருள் தட்டுப்பாடு அனுப்பி வைப்பது. அது நிறுவனம் சார்பாக நுகர்வோர் முறைப்பாடு செய்திருந்தால் அந்த முறைப்பாட்டுக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொள்வது. அல்லது நிறுவனத்தோட சிலரோட ஒப்பந்தங்கள் ஏதாவது யாராவது மீறியிருந்தால் அது சம்பந்தமாக கலந்துரையாடுவது. அல்லது ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்களை கூப்பிட்டு கலந்துரையாடி அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது, அல்லது நிறுவனத்துக்கு சார்பான நிலைமைகளை பெற்றுக்கொள்வது. இது எல்லாமே இந்த தடைகளை கையாள்வர் அல்லது குழப்பங்களை கையாள்வருடைய வேலையாக காணப்படும். தடைகளை கையாளுகின்ற அல்லது குழப்பங்களை கையாளுகின்ற நபருடைய பணியாக காணப்படும். அது 2 பேர் இருக்கிறார் பாருங்க. ஒன்று வள ஒதுக்கீட்டாளர், வளங்களை ஒதுக்கீடு செய்பவர். நிறுவனத்தில் இருக்கிற வளங்களை அந்தந்த பிரிவுகளுக்கு இப்போ நாங்கள் பிரித்து கொடுக்க வேணும். அந்தந்த பிரிவுகள், அந்தந்த பகுதிகள், அந்தந்த இடங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் பகிர்ந்தளித்தல் வேண்டும், பிரித்து கொடுத்தல் வேண்டும். அதான்
வேலையாக காணப்படுவார். அமைப்பின் பல்வேறு பிரிவுகளுக்கிடையே வளங்களை பகிர்பவர். நிறுவனத்தில் உள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு இடையில் பல்வேறு நபர்களுக்கு இடையில் பல்வேறு தரப்பினர்களுக்கு இடையில இருக்கிற தகவல்களை பகிர்ந்து கொடுக்கிறவர் தான் இந்த வள ஒதுக்கீட்டாளராக காணப்படுவார். இவற்றை வேலை பாருங்க. அதாவது பாருங்க, ஒரு உதாரணத்தை, தனது நேரத்தினை கீழுள்ள அதிகாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்தல், அது நிறுவனத்தின் பௌதிக வளங்களை அந்தந்த துறைகளுக்கு பகிர்ந்தளித்தல், தான் மற்றவரோட போய் கலந்துரையாடி அதற்கேற்ப வளங்களை பிரித்து கொடுக்க வேண்டும். அதே போல பார்த்தோம்னா தன்னுடைய நேரத்தை மற்றவரோட போய் கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். இது வள ஒதுக்கீட்டாளுடைய வேலையாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுநிலையானவர்ன்றது ஒரு நிறுவனத்துக்கு மிக முக்கியமானவர். ஊழியர் இருக்கிறார்கள், வெளியாட்கள் இருக்கிறார்கள், முகாமையாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த 3 பகுதியினரும் 3 வட்ட நோக்கங்களை கொண்டு காணப்படுகின்றார்கள். இவர்களுக்கு இடையில ஒரு நடுநிலையாளராக தொழில் உறவை பேணுறதுக்கு இவர் அவசியமானவராக காணப்படுவார். பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அல்லது அந்த இருக்கின்ற ஊழியர்களுக்கு சரியான முறையில் எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்கிறதுக்கோ இவர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். இவரைத்தான் நாம் சொல்றோம் நடுநிலையாளர். பாருங்க, உள்ளக மற்றும் வெளியக பிரிவுகளின் போது நடுநிலையாளர் ஒருவராக கருமாற்றுதல், அது முக்கியமான கலந்துரையாடலின் போது அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துதல். ஏதாவது பிரச்சனைகளின் போது கலந்துரையாடலுக்கு அமைப்பின் சார்பாக கலந்து கொண்டு அந்த இடத்துல நடுநிலையாளராக காணப்படுவது. இவற்றை வேலையில உதாரணம், தொழில் உறவை கட்டியெழுப்பதற்கு கருமமாற்றுதல். தொழில் உறவு நிறுவனத்தில் தொழில் பிரச்சனைகள் வரலாம், தொழில் பிணக்குகள் வரலாம். இந்த உறவுகளை கட்டியெழுப்பது, தொழில் உறவினை கட்டியெழுப்பது. அது பேரம் பேசுவது என்பது நிறுவனம் சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றால் அந்த பேச்சுவார்த்தைகளை சேர்ந்து பேரம் பேசுபவராக கலந்து நிறுவனத்தின் பிரதிநிதியாக நிறுவனத்துக்காக பேரம் பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்பவராக இவர் காணப்பட போகின்றார். இவர் நாம் சொல்றோம் நடுநிலையாளர் சொல்லப்படுகிறது. இது உபவிபாகத்தின் உதாரணங்கள் பார்த்தனாங்கள். பார்த்தது ஒரு நிறுவனத்தின் அமைப்பின் முகாமையாளர்கள் காணப்பட வேண்டிய வகைபாகங்கள் 3. ஒன்று ஆளடை தொடர்பு, தகவல் வகைபாகம், தீர்மான வகைபாகம். தீர்மானத்தில் வகைபாகம் என்று சொல்லி 3 வகையான வகைபாகங்களும் அதற்கு 10 உப வகைபாகங்களும் அவற்றுக்கான பணிகளும் உதாரணங்களும் பார்த்திருக்கிறோம். இதில் ஒரு கேள்வி வாரப்படினால இது ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது சம்பந்தமான விடயங்கள்ல இதுக்கு மேலதிகமாக சில விஷயங்களை நாங்கள் படித்துக் கொள்ளலாம். முகாமையாளர்களால் முன்வைக்கப்பட்ட கருமங்கள் சொல்லி போட்டு வகைபாகங்கள் சொல்லி போட்டு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது ஒரு நிறுவனத்தில் காணப்படுற முக்கிய தொழிற்பாடு. இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.